செஞ்சு அப்படி இப்படி இல்லை மேக்கப் அது இது எல்லாம் பொம்பளைங்கெல்லாம் பார்த்தா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் பண்ணிக்க. யாரை பார்க்க போகிறான் அங்கே போய்? ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ பார்க்கறதுக்கு, ஒரு கவுன்சிலர் பார்க்கறதுக்குமே ஒரு தனி ஒரு ட்ரெஸ்ஸை வச்சிருக்கிறாரு. இப்போ யாரை பார்க்க போகிறான் அங்கே போய்? ரப்புல் ஆலமீனை பார்க்க போகிறோம். காபாவை பார்ப்பது என்பதும் ரப்புல் ஆலமீனை பார்ப்பது என்பதும் ஒன்றுதான். ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த இரட்சகனாகிய அந்த அல்லாஹ்வை பார்க்க போறோம் என்பது மட்டுமல்ல, இவ்வளவு நாள் பள்ளியிலே வந்து நின்று அசருடைய 4 ரக்காயத்தை, மகரிபுடைய 3 ரக்காயத்தை, இஷாவுடைய 4 ரக்காயத்தை எதை நோக்கி? புனித காபாவை நோக்கி தொழுகிறேன் என்று சொன்னோம் இல்லையா? அந்த காபாவுக்கு முன்னால் போய் நின்று தொழுவ போகிறோம். அதற்கான முன் ஏற்பாடு தான் இவ்வளவு. நல்லா குளிங்க. நல்லா குளிச்சதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வாங்களாம். நல்லா குளித்து முடித்ததற்கு பிறகு, எல்லாம் பண்ணதற்கு பிறகு கொஞ்சம் அத்தர், நல்ல வாசனை உள்ள அத்தரை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே பூசுவாங்களாம். உடம்பெல்லாம் பூசுவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல அத்தரை எடுத்து, அதுக்குன்னு தனி அத்தர் இன்னும் இருக்கிறாங்க சில பேர், அதுக்குன்னு தனி அத்தர் வாங்கி வச்சுக்குவாங்க. நல்ல வாசனையான அத்தர் போய் ஸ்ப்ரைலாம் அடிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா வாசனையான அத்தரை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செஞ்சாங்க. ரொம்ப கவனம், அந்த துவாவை நாமும் செய்யணும். சில செய்யலாமா? என்ன துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லாம் குளிச்சு முடிச்சு எல்லாம் அப்படியே அத்தரெல்லாம் பூசினதுக்கு பிறகு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வெளி தோட்டத்தை நான் வாசனையாக்கி விட்டேன், என்னுடைய வெளி தோட்டத்தை நான் சுத்தப்படுத்தி விட்டேன், என்னுடைய உள் தோட்டத்தை, என்னுடைய உள்ளத்தின் தோட்டத்தை சுத்தப்படுத்துவன் நீந்தான், என்னுடைய உள்ளத்தையும் இதுபோல் சுத்தமாக்கி தருவாயா. விளங்குதா? வெளி தோட்டத்தை நான் சுத்தமாக்கி விட்டேன், என்னுடைய உள் தோட்டத்தை யாரு சுத்தமாக்கணும்? ரப்பே நீதான் சுத்தமாக்கணும், இதையும் சுத்தமாக்கி தருவாயாக என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததுக்கு பிறகு அந்த இஹ்ராமுடைய துணி எடுத்து அணிவாங்க. இஹ்ராமுடைய துணியை, அந்த துணியை போட்டதுக்கு பிறகு 2 துணி ஆண்களுக்கு, பெண்களுக்கு இஹ்ராம்னு தனியாக ஒன்று கிடையாது. இதில் ஒன்று விஷயத்தை நான் பெண்கள் கூட வர்றாங்களா, நிறைய பேர் குடும்பத்தில் போறீங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லணும். அந்த பக்குவ அதில் இருக்கிறனால நான் சொல்லித்தான் ஆகணும். பெண்களுக்கு இஹ்ராம்னு ஒன்று கிடையாது இருந்திருந்தாலும், நீங்கள் குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அவங்கள போய் குளிக்க சொல்லாதீங்க. நிறைய பெண்களுக்கு பிரச்சனையாகி போகிறதே அதுதான். ஹஜ்ஜுடைய காலத்திலும் உம்ராவுடைய காலத்திலும் நிறைய பெண்களுக்கு பிரச்சனை ஆகி போகிறதே, இவங்க குளிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் நீனு போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அவங்களையும் அடி பிடிச்சி கிளப்பி, அவங்களுக்கு முடி நிறைய இருக்குது, அந்த ஈரத்தோடு அந்த முடியோட, ஈரமான அந்த முடியோடு அவங்க நேரம் என்ன செஞ்சாங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ளக்க போனதுலேருந்து ஏசி ஆரம்பிச்சு, வேணான்னு சொன்னால் கூட போகாது. ஏர்போர்ட்டில் ஏசி, ஃப்ளைட்டில் ஏசி, அங்கே போய் ஏர்போர்ட்டில் ஏசி, பல மணி நேரம் இருக்க வேண்டி வருவாங்க. அதில் ஃபுல்லாக ஏசி, அங்கே இங்கேயாவது கொஞ்சம் பரவாயில்ல, அங்கே ரொம்ப மோசமான ஏசி. அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் இடத்துக்கு பஸ்ஸில் ஏறலைன்னு சொன்னால் போகிறதுக்கு, ஜித்தாவிலேருந்து இங்கே போகிறதுக்கு பஸ் ஏறண்டா அதில் ஏசி, உங்கள் ரூமுக்கு போனாலும் ஏசி. இங்கே பிடிச்ச அந்த சளி எது வரையும் இருக்கு, நீங்கள் உங்களுக்கு ஹஜ்ஜு முடிகிற வரையும் இருக்குது, எந்த அமலும் செய்ய முடியாமல் ஆக்கிடுது. கண்கூடாக பார்த்தது, நிறைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் பண்ணால் இதை உங்களுடைய பெண்களை நீங்கள் அவசியம் சொல்லணும். அவங்க இஹ்ராமுடைய நியத்தை வச்சு நீங்கள் குளிக்கக்கூடிய நேரத்தில் குளிக்க வேண்டியதில்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே ஒரு 2-3 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாலேயே குளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடித்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்றீங்க, நீங்கள் இஹ்ராம் கட்டி அணிந்ததுக்கு பிறகு 2 ரக்காயத்தை தொழுகிறீங்க. இஹ்ராமுடைய தொழுகை 2 ரக்காயத்து. இஹ்ராமுடைய தொழுகையை தொழுதுட்டு சஃபருடைய பிரயாணத்துடைய தொழுகை 2 ரக்காயத்தை தொழுகணும். என்ன பிரயாண தொழுகைங்கிறது அது இகமா, அது சொல்றதெல்லாம் அந்த இதுக்கு போகும்போது மட்டும்தான். எங்கே போகும்போது, உம்ரா ஹஜ்ஜிக்கு போகும்போது மட்டும்தான் அந்த பிரயாண தொழுகைங்கிறது யாகப்படுத்தப்படுகிறது. உலமாக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன், இந்திய காலச்சூழ்நிலையில் அஜர்ந்து சொன்னது மாதிரி இந்த காலச்சூழ்நிலை அவசியம். எந்த பக்கத்து ஊருக்கு போனால் ஒரு 2 ரக்காயத்து தொழுதுட்டு போகிறதுல என்ன வந்துருச்சு, பிரயாண தொழுகைன்னு சொல்லிட்டு அவ்வளவுன்னு அவசரமாக போயிட போகணும். அவசரமாக போய் என்ன நடக்குது இன்னைக்கு, அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா காலத்திலையுமே பிரயாண தொழுகைகளை மேற்கொள்ளுங்கள். அதில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது, ஒரு ரஹமத் இருக்கிற, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துக்கலாம். இப்போ என்ன செய்யணும், என்ன செஞ்சுட்டான், இஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு என்ன 2 ரக்காயத்து தொழுததுக்கு பிறகு தல்பியா ஓதணும் 3 தடவை. ஓதுங்க பார்ப்போம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. 3 தடவை போதும். இன்ஷா அல்லாஹ் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய பிரயாணங்கள் ஆரம்பமாகிடும். எஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன்னா எந்த வாசனமும் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி காலம் சென்ற புரசேவாக்கம் நிஜாமுதீன் ஹசரத் அவர்கள் அடிக்கடி யாகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுவாங்க. அடிக்கடி அதில் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் ஃப்ளைட்டில் கொடுக்கக்கூடிய சில உணவுகள் கூட வாசனை வரக்கூடியதாக இருக்குது, வாசனை வரக்கூடியதாக இருக்குது. அந்த வாசனத்தை நுகர்வது கூட யாராமே முறைத்து விடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனம். நம்ம வெறும் நாம நினைச்சிருக்கிறவன அத்தரை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அத்தரை மட்டும் அல்ல, எதெல்லாம் நம்ம நுகர்றோம், நம்முடைய சுயமாக நுகரப்படுகிறதோ அதெல்லாமே எகராம முடிச்சிடும். அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி வந்து அந்த அசதியில் இதில் அதுக்கு பிறகு தான் அந்த யாரெல்லாம் கட்டி உள்ளக்க போன போது ரிலீஃப் ஆகிடுவாங்க. அப்பா முடிஞ்சு இன்னுமே நமக்கு யாருடைய சிந்தனை இல்லைன்னு வாங்கினது பிறகு கொஞ்சம் தலைவலி, கால் அசதி, நடையினுடைய அசதி, கால் வலி இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, சில பேர் தெரியாமல் தைலங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டில் வச்சுக்கிட்டு அந்த எஹராமோடு இருந்துக்கிட்டு தைலத்தை தடகிறது, அந்த தைலங்களை காலில் தடவுறது, தலையில் தடவுறது, நெத்தியில் தடவுறதெல்லாம் நடக்குது நிறைய. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் எதை முறிச்சிடும், நம்முடைய எஹராமை முறிச்சிடும் என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ போயிட்டோம். போனதுக்கு பிறகு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உறும்புகளுக்கு அறைகளுக்கு போகிறோம். இருக்கு ஹஜ்ஜுடைய அந்த இது என்ன நம்முடைய அப்படியே ஹஜ்ஜுடைய அந்த உம்ராவுடைய அந்த காரியங்கள் ஆரம்பமாகி நான் எனக்கு சீக்கிரமாக சொல்ல வேண்டியிருக்கு. என்ன ஆரம்பமானது பிறகு உடனே போயிட்டு என்ன பண்ணுறேன், நேராக நம்மளை தங்க வைக்கிறது ஹஜ்ஜி கமிட்டியில் போகிறவங்களும் இருப்பீங்க, ட்ராவல்ஸில் போகிறவங்களும் இருப்பீங்க. யாராக இருந்தாலும் அஜிசியா தான் ஆரம்பத்தில் கொண்டு போய் அங்கே தான் போட போகிறாங்க. அஜிசியாவில் நம்ம திருப்பி வர போகிறோம். வர்றதுக்கு முன்னால் பிரயாணத்துடைய அந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆர்வத்தில் போனது உடனேயே நம்ம காபாவை பார்க்கணும்னு அந்த ஆர்வம் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் உங்களுடைய ரூபை விட்டு தன்னிச்சையாக யாருடைய துணையும் இல்லாமல் தயவு செய்து வந்துவிட்டாங்க. நீங்கள் போன உடனே முதல்ல செய்யக்கூடிய விஷயம் உங்கள் அறையினுடைய அந்த ரூமுடைய அந்த லாட்ஜுடைய அந்த அட்ரஸ், அந்த விசிட்டிங் கார்டு இருக்குங்க, அதை முதல்ல வாங்கி யாரெல்லாம் நம்ம கூட வந்திருக்கிறாங்களா, லேடிஸு ஜென்ஸு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட முதல்ல அதை கொடுத்துருக்கு. அது பெரிய ஒரு சேஃப்டி. நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன், பெரிய ஒரு சேஃப்டி அது. அவசரத்தில் போயிடணும்னு சொல்லி போய் பார்க்கணும், காபா பார்க்கணும் அவசரத்தில் எங்கே போய் தங்கணுன்னு தெரியாமல் வந்து போட்டு அப்புறம் ரூமு ஒன்றுமே தெரியாமல் ஒரு நாள் ஃபுல்லாகலாம் சுற்றிருக்கிறேன். ரூம் எதுன்னு தெரியாமல் அப்படிலாம் ஆகி போயிருக்கு சமயங்களில். நான் மட்டும் இல்லை, பல தடவை போயிட்டு வந்த பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள்லாம் பல தடவை சுற்றி 2 நாள் 3 நாள் சென்றுலாம் வந்திருக்கிறாங்க. என்னத்துக்கு போன உடனே முதல்ல நம்ம போயிருந்து எங்கே தங்கியிருக்கிறேங்கிறத பார்க்காம கிளம்பி போயிடுறது. நம்ம வீடு எது இருக்கிற 40 நாளைக்கு அதான வீடு, நம்ம வீடு எதுன்னு பார்க்காம என்ன செய்ய போயிடுறது, அந்த அட்ரஸ் தெரியல. அதனால் அப்படி போனதுக்கு பிறகு என்ன செய்ய ரொம்ப சிரமமாக போயிடுது, ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அது எல்லாருக்கும் கஷ்டம். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். முடிச்சதுக்கு பிறகு உம்ரா செய்வதற்காண்டி வர்றீங்க. இதுக்கெல்லாம் நிறைய செய்திகள் இருக்குது, இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்வோம். இப்போ முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் முன்பெடுத்து கொண்டு வருகிறேன். இப்போ உம்ரா செய்வதற்காண்டி வர்றோம். காபத்துல்லாவுக்கு வர்றதுக்காண்டி வந்ததுக்கு பிறகு பஸ்ஸு கொஞ்சம் தூரத்துலேயே நீங்கள் வரக்கூடிய அந்த காராக இருந்தாலும் இதாக இருந்தாலும் வர்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவாங்க, நிறுத்தினதுக்கு பிறகு நீங்கள் இறங்கி நடந்து தான் வரணும். இப்போ நடந்து வரக்கூடிய நேரத்தில் என்னன்னு சொன்னால், வரும் பொழுது அந்த காபத்துல்லாஹுடைய அந்த எல்லையுடைய உள்ளே வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது கீழே குனிஞ்சவாறே போகும். காபத்துல்லா பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது எப்படி இருக்குன்னு பார்த்து நாம் ஒரு காபத்துல்லாவை கற்பனை பண்ணி வச்சுருப்போங்க. ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் ஒவ்வொரு தடவை நம்ம கற்பனை தான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா நாம் நினச்சதுக்கு வேற மாதிரியாக தான் இருக்குது. பார்த்துட்டேன், நான் ஏற்கனவே தெரியுமே காபத்துல்லான்னு யாரும் போக முடியல. அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக அதை மாற்றி நம்முடைய கண்களுக்கு தெரிய வைக்கிறான். அவனுடைய இல்லம் அல்லவா, ஒருத்தர் வர்றான்னு சொன்னால் அவனுடைய விருந்தாளிகள் அல்லவா. விருந்தாளி வரும்போது நம்முடைய வீட்டை எப்படியெல்லாம் ஜோடிக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் அவனுடைய வீட்டை ஜோடிப்பதற்கு நம்முடைய கண்களை பயன்படுத்தி வரும்பொழுதெல்லாம் நம்முடைய கண்களை வேறு விதமாக அந்த காபத்துல்லாஹை காட்டி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் ஆர்வம் ஊட்டுகிறானே தவிர அந்த ஆர்வங்கள் குறைந்து போனதாக இதுவரை சொன்னதாக வரலாறு கிடையாது.
கீழேயே குனிஞ்சுக்கிட்டு போகிறோம். போய் என்ன செய்கிறோம், அந்த காபத்துராக எல்லை வந்ததுக்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவை பார்த்தவுடன் எது அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறதோ அந்த துவா மக்பூலான துவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவை பார்த்தவுடன் கேட்கப்படக்கூடிய துவா என்ன துவா? அது மக்பூலான துவா, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட துவா. அதில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்க, ஹலாலான விஷயங்கள் என்ன இருக்கிறதோ எல்லாத்தையுமே கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை கேட்கறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியும் தருவேன். முக்கியமாக அந்த துஆவுல, யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை தரிசிப்பதை இதை எனக்கு கடைசியாக்கி விடாது. இந்த காபத்துல்லாவை நாம் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான் உங்களுடைய துஆவுல மறந்துடாதியா இந்த விஷயத்தை. இரண்டாவது, குடும்பம் இல்லாமல் போயிருப்பீர்களே ஆனால் யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் இங்கே வந்து தரிசிப்பதற்கும், அதே மாதிரி எங்களுடைய சந்ததிகள் யாரும் தரிசிக்காமல் போய்விடாமலே நீ பாதுகாப்பாயா. குடும்பத்தில் உள்ள எல்லோரும், எங்களுடைய பிச்சலங்கள் எல்லாரும், எங்களுடைய வாரிசுகள் எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நீ தருவாயா. கபூலாகுது துவா. முதல்ல ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன்னா போகும்போது பார்த்தோம்னா எந்த இதுவுமே இல்லை. அதனால தான் சொன்னேன், அந்த செருப்பு தைக்கிறவங்க கூட சொல்லி காட்டணும் உங்களுக்கு. எதுவுமே இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் இருந்துச்சு, ஒரு கள்ள வேலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜிக்கு போகிறவங்கள்ட்ட என்ன செய்வேன், ஏன் அது பேரை எழுதாமல் அவங்கள்ட்ட ஒரு துவா மாதிரி எழுதி கொடுத்து விட்டு, நீங்கள் போனீங்கன்னா இதை காபத்தில் பக்கத்தில் போய் நின்று படிச்சிருங்கன்னு, எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும்னு அதை எழுதி கொடுத்து விடுவோம், அவங்களுக்கு துவா ஓதுற மாதிரி. என்ன சத்து நல்லா மன்னிக்கணும். ஏன்னா அதை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வமும், திருப்பி ஹஜ்ஜிக்கு போகணுங்கிற அந்த ஆர்வமும் நம்மளுக்கு தூண்டியதனுடைய விளைவு போகிறவங்கள்ட்ட அரபியில் எழுதி கொடுத்துருவது, அது துவா மாதிரியே அங்கே போய் படிச்சிருவாங்க அவங்க. அப்படி தான் எனக்கு ஹஜ்ஜியுடைய பாக்கியம் கிடைச்சிச்சு. 2000 போனதுக்கு பிறகு எதெல்லாமே செஞ்சேன். யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடன் நான் ஹஜ்ஜி செய்யணும், என் மனைவி மக்களோட ஹஜ்ஜி செய்யணும்னு துவா செஞ்சேன். அதுக்கு அடுத்த ஆண்டே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். இன்னைக்கெல்லாம் போறேன்னா முடியாது, இன்னைக்கு தான் போறான்னா ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு உள்ள செலவினங்கள், அந்த அந்த ஏற்பாடுகள் என்பது ரொம்ப இலகுவாக இருந்ததுனால் ரொம்ப இலகுவாக அது கிடைத்தது. சரி, இப்போ என்ன செய்யணும், அங்கே போய் துவா செய்யும் பொழுது என்ன செய்யணும், யா அல்லாஹ் இதை என்னுடைய கடைசி ஹஜ்ஜியா ஆக்கிடாத, திரும்பவும் இங்கே வருவதற்குரிய பாக்கியத்தை தான் ஒன்று. ரெண்டாவது, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை கொடு. சேலமா இன்ஷா அல்லாஹ் நம்மளையும் சேர்த்துக்கின்ற. அதே மாதிரி என்ன, மூன்றாவது, யா அல்லாஹ் இந்த இடத்தில் இபாத்து செய்யக்கூடிய நேரத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் இபாத்து செய்வதற்கு நீ பாக்கியம் தான். நிறைய துஆக்கள். ஏன்னு சொன்னா அது புனிதமான இடம். இந்த காபத்துல்லாஹ் என்பது சுத்தி தவாஃப் வர்றாங்கன்னா சும்மா வரல. பல நபிமார்கள் அங்கே தவாஃப் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, இதோ என்னுடன் சஹாபாக்களோட போய்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இதோ என்னுடன் மூசா தவாஃபிலே வந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை சொன்னாங்க, இதோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னோடு தவாஃபிலே வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே தவாஃப் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதில் நாம் செய்யக்கூடிய அந்த அமல், அதிலே நாம் மட்டும் தவாஃப் செய்யவில்லை, யார் அல்லாஹ் நாம் கபூல் செய்யப்பட்ட நல்லடியார்கள் பல பேர்கள் அங்கே தவாஃப் செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடன் அல்லாஹ் நம்மளையும் ஒன்றுமில்லாத நம்மளையும் சேர்த்து அங்கே சுத்த வைக்கிறார். போனவர்கள நல்லா துவா செஞ்சிருங்க, எவ்வளோ வேணாலும் நேரம் எடுத்துக்கிறீங்க. நான் உப்ரா கூட்டு கும்பலாம் சொல்லிடுறது, எல்லாம் முடிச்சுட்டு அழுதுங்க, எல்லா இடத்துல அழுது கேளுங்க. என்னைக்கு தான் கண்ணீர் வடிக்கிறது, என்னைக்கு வடிச்சிருக்கிறான் அப்படின்னு இடத்துல நம்ம ஹஜ்ஜிக்கு போறதுக்கு கூட வலிக்கலையே, அங்க போய் நிறுத்தினது கூட யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்தா, இதை விட உலகத்தில் எனக்கு வேற எதையும் தரப்போகிறான், இதை தந்ததற்காக நான் என்னுடைய உயிர் போகுவரை நின்று வணங்கினாலும் இதற்கு என்ன செய்யாது, ஈடாகாதே என்று அல்லாஹ்விடத்தில் எங்கள் துஆச்சி. அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா அது. அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து விரும்பி நம்மளை அவன் பக்கம் அழைக்கிறான்னு சொன்னா, அவன் நம்ம மேல எப்படி கருணை கொண்டவன், நம்ம எப்படி தம்முடைய பார்வை எப்படி பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டாமா? எல்லாருக்குமா கொடுத்து நான் போட்ட எல்லாருக்குமா வந்துருச்சு இல்லையே.
அப்போ இதெல்லாம் துவா எவ்வளவு அழுது கேளுங்க. உங்களுடைய என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் ரப்பிடத்திலே கக்குங்கள். அப்படியே அதான் இந்த துவா கபூல் ஆகிரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபூல் ஆகிரு என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கபூலியத்துடைய இடத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அது கபூலியத்தான இடத்தில் துவா செய்து மறந்துவிடக்கூடாது. துவா செய்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? இப்போ தவாஃபை ஆரம்பிக்கிறோம். தவாஃப்னா என்ன? உம்ராவுடைய முதல் விஷயம் இஹ்ராம், அடுத்து தவாஃப். தவாஃபுக்கு வந்ததற்கு பிறகு இந்த காபத்துல்லாம என்ன செய்யணும்? 7 சுத்து சுத்தம். 7 சுத்து சுத்தி 7 சுத்து சுத்தி 2 ரக்காயத்து தொழுதால் ஒரு தவாஃப் உங்களுக்கு நிறைவேறும். சாதாரண காலத்திலையும் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு கூட அங்கே செய்யக்கூடிய அமல் என்னென்னா, எங்கேயும் செய்ய முடியாத ஒரு அமல் இருக்குன்னு சொன்னால் அது என்ன, எங்கேயும் செய்ய முடியாத ஒரு அமல் இருக்குதுன்னு சொன்னால் அது எதுதான்? தவாஃபு தான். தொழுதுடலாம், எங்கேயும் வேண்டாம், நோன்பு வச்சுக்கலாம், ஜக்காத்து கொடுத்துடலாம், எல்லாம் செய்யலாம். எது மட்டும் செய்ய முடியாது? எது மட்டும் செய்ய முடியாது? தவாஃப் மட்டும் செய்ய முடியாது. இதில் இன்னொரு விஷயம், நம்ம அங்கிருந்து புறப்பட்டு வந்து காபத்துல்லாஹை பார்க்க வர்ற வரையிலும் லப்பைக் அல்லாஹ் ஓதிக்கிட்டு, தல்பியா ஓதிக்கிட்டே. அது தல்வியில் காபத்துல்லாஹுடைய கண்களை திறந்து நேராக பார்க்கிறீர்கள். பார்த்தீங்களா? பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய தல்பியாக நிறுத்தப்படும். வந்துக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகும்போதும் சரி, நீங்கள் உங்களை பஸ்ஸில் போகும்போதும் சரி, உங்கள் ரூமுக்கு போயிட்டு பஸ்ஸில் வந்ததும் பிறகு சரி, அதுக்கெல்லாம் நான் போய் சொல்லித்தர்றேன். நீங்கள் உங்களுடைய பயணம் உறுதி ஆகிருச்சு, இப்பயே தல்வியாக ஆரம்பிச்சு ஒரு வக்துக்கு பிறகு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். போதான் ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்துருச்சு, அனுமதி இருக்கிறது. எனவே இப்போவே என்ன செய்யுங்க, ஒரு வக்துக்கு பிறகு 3 தடவையோ 5 தடவையோ உங்களுக்கு முடியுமா? ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறா லப்பைக் எல்லாம் ஓதிக்கிட்டே இருக்கு. சில ஓதலாமா? ஓதுங்க பார்ப்போம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இப்போ என்ன செய்ய, தவாஃப் என்பது ஒரு உம்ரா என்பது தவாஃபு 2 ரக்காயத்து, வாஜிபுடைய 2 ரக்காயத்து, தவாஃபுடைய 2 ரக்காயத்து, அதுக்கு பிறகு சாயி, அதுக்கு பிறகு முடிய இறக்குதல். இந்த 4 விஷயம். முதல்ல தவாஃபு. தவாஃபுன்னா என்னன்னு சொன்னால், காபத்துல்லா கூட பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. காபத்துல்லா வெறும் கட்டடமாக இந்த அது இந்த காபத்துல்லா வெறும் கட்டடம் மட்டுமல்ல, அது பார்க்கறதுக்கு அப்படிங்க தெரியலாம், உங்களுக்கு வித்தியாசமா இருக்குது. காபத்துல்லா வெறும் இந்த காபத்துல்லா உங்களுக்கு வெறும் கட்டடமாக மட்டும் இல்லாது, இதுக்குள்ள பல விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் இருக்குது, காபத்துல்லாவுடைய வாசல் இருக்குது, முல்தஸிம் இருக்குது, என்ன செய்யுது, மீசாப் ரஹமத்துன்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்குது, இதில் ஹத்தீம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இப்படியெல்லாம் நிறைய காபத்துல்லா உள்ளக்கே என்ன செய்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் எனக்கு இப்போ சொல்லணுன்னா போயிடும், அப்படி நேரம் போயிடும். நான் நம்மளுக்கு அவசியமானது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய தவாஃபை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நேராக அது அவ்வளோ தொலைக்கு இருக்கும். முன்ன பெரிய ஒரு கோடு போட்டிருந்தாங்க, அப்புறம் சின்ன கோடாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கூட்டம் கூடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெறும் லைட்டு மட்டும், பச்சை லைட்டு ஒன்று இருக்கும், அந்த லைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு நேராக என்ன செஞ்சிடறேன், அந்த கோடு, அந்த நேர்கூடு அது வரையும் வந்துடும். இப்போ இங்கே வச்சு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும், தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால், இல்லை ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தமிழில் துவா செய்யும் போதும் சரி, அரபியில் செய்யும் போதும் சரி, இந்த 2 விஷயங்கள் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது, யா அல்லாஹ், நான் தவாஃப் செய்ய, என்னுடைய உம்ராவுடைய தவாஃபை செய்ய விரும்புகிறேன், அதை எனக்கு லேசாக்கி வைப்பாயாக, என்னிடம் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த லேசாக்கி வைப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, லேசாக்கி வைப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயங்கிறது எல்லா அமல்கள்லையுமே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே வச்சு என்ன செய்யணும், நம்முடைய அந்த தவாஃபை இதுக்கு நேராக இப்படியே இருக்கும். இங்கே வச்சு தான் என்ன செய்யணும், நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யணும், யா அல்லாஹ், நான் உம்ராவுடைய தவாஃப் செய்ய விரும்புகிறேன், என்னிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுக்கு அதை லேசாக்கி வைப்பாயாக. அது 2லையும் பெரிய விஷயம் இருக்குது. லேசாக்கி வைக்கிறதுங்கிறதுலையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுலையும் பெரிய ஒரு விஷயம் இருக்குது. லேசாக்கி வைக்க நல்லா
அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்மளுக்கு அதை லேசாக்கி வைப்பது என்பது சின்ன விஷயம் அல்ல. இப்போ ஆரம்பிச்சு என்ன செய்யணும், இதில் 7 சுத்து வரணும். இதில் மூணு சுத்துல என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய அந்த எஹ்ராமுடைய துணியை நான் சில கட்டி காட்டுறேன். அது பதில் பூச்சம் தெரியக்கூடிய அளவிற்கு அந்த துணியை போட்டுக்கிறணும். அது ரெண்டாவது, கொஞ்சம் நெருக்கடியான இடம் தான், அது ரொம்ப நெருக்கடியான இடம். அதில் கொஞ்சம் நம்ம அந்த ஒரு சுண்ணத்தை பேணணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், தொங்கோட்டம் ஓடுதல். பொதுவாக தவாஃபுனால தொங்கோட்டம் ஓடுதுன்னு சொல்லுவாங்க, சைண்டால தொங்கோட்டம் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. இங்கே தொங்கோட்டம் ஓடுதல் என்பது லேசாக என்ன செய்யணும், ஓடுற மாதிரி நீங்க சொன்னா பேசுவேன், நீங்க சொன்னா உங்களுக்கு